இவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இவங்கள பிக் பாஸ்ல போட்டிருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ டேலண்ட் வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் பிக் பாஸ்ல போடலையே! இந்த பிக் பாஸ், இந்த விஜய் டிவியும் ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டிருந்தாங்க. அத வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்கள பிடிக்காதவங்க எத்தன பேர்? அத முதல்ல சொல்லுங்க. இவங்கள பிடிக்காம போய் தான் நீங்க வந்து அத்தன லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களோட Instagram ஐடியில இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க இந்த வீடியோவ. அதாவது பார்த்தீங்கன்னா, அரோரா வீடியோ வந்து இன்னைக்கு நல்லாவே பார்க்குறாங்க. அந்த பலூன் அக்கா வந்து ஒரு வீடியோ வந்து விஜய் டிவி வந்து ஒரு ப்ரோமோ போட்டுச்சுன்னா, அந்த வீடியோ மட்டும் அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அப்ப என்ன மக்கள் ரசிக்கிறாங்க. நீங்க எத ரசிக்கிறீங்களோ, அத தான் அவங்க காட்டுறாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிய வந்து நீங்க வந்து அப்படி இப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள மனசுல பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்து ரசிக்கிறவங்க ஏகப்பட்ட பேரு, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்றது தான் அதுதான் உண்மை. அதனால விஜய் டிவிக்கு நல்லாவே தெரியுது. இவங்கள வச்சு போட்டா நல்ல ப்ரமோஷன் போகுது, நல்ல வீடியோ ரீச் ஆகுதுன்னு சொல்லி தான் இவங்கள தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. ஒரு கிலுகிலுப்பு வேணாமா? சொல்லுங்க பார்ப்போம். ஓப்பனா சொல்லுங்க. நீங்க எல்லாருமே அத தானே ரசிக்கிறீங்க. அப்ப அத தானே போடுவாங்க மக்களே. நியாயமா பேசுங்க மக்களே. கொஞ்சமாவது வந்து நியாயமா இருக்கணும். இந்த மாரிலாம் வந்து உடனே ஆபாசத்த ஒழிப்போம், ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவியில வந்து எல்லாமே மாறியாச்சு இந்த காலத்துல. எல்லாமே இப்ப அப்படிதான் இருக்கு. மாற்றக்கூடியது நம்ம தான்.